ப்ரோக்ராஸ்டினேட் ஆகாம இதுதான் நிரந்தரம் என்று நினைக்காமல் எல்லாமே நிரந்தரம் அற்றது என்பதை நீங்க கொஞ்சம் உணரணும். ஏன்னா அவர்கள் எப்பொழுதும் திருப்பி அனுப்பிவிடுவார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இது மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேயே கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய சம்பளம் வாங்கிட்டு அவர்களை வேலையிலேருந்து லே ஆஃப் பண்றதை பற்றி அதனால ஸ்ட்ரெஸ் நிறைய பேருக்கு வருது. மிக அதிகமான நேரம் குறிப்பாக இந்தியன் கம்பெனிஸ்லையும் நடக்கிறது. இது போன்ற நிலை வரும்பொழுது நீங்க என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும்? மனநிலை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், உடல்நிலை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப அந்த பிரதீக் பாண்டே இறந்துட்டாரு, 35 வயதுடையவர். அவருடைய தாய் தந்தையினர் அவருடைய சடலத்தை எரிப்பதற்கு சடங்குகளை செய்வதற்காக இன்னும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், கிடைக்கவில்லை. எம்பசி கிட்ட போய் அழுது புரண்டிருக்கிறார்கள். சரி பாருங்க, இப்போ அமெரிக்கா போனாதான் வாழ்க்கை என்று நினைப்பது அது ஒரு விஷயம். அது வந்து ஒரு உலகியலுக்கான ஒரு விஷயங்கள். பணம் சம்பாதிப்பது தவறில்லை. ஆனால் அட் வாட் எக்ஸ்பென்ஸ், அட் வாட் காஸ்ட் என்பதை அந்த கேள்விக்குறி எழுப்பணும். நீங்க நன்றாக இருக்கிறீர்களா? நீங்கள் வந்து குறிப்பாக உங்கள் உடல் மனம் நன்றாக இருக்கிறதா என்பதை பற்றி சற்று நீங்க வாழ்க்கை முறை என்ன? உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சி இருக்கிறதா? உளப்பயிற்சியான தியான பயிற்சிகள்லாம் பயன்படுத்துகிறீர்களா? இந்தியா